பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். பக்கம் 174 நன்னறியுடைய பாடத்தில் நம்ம ஹஜருல் அஸ்வத் பற்றிய தீர்ப்பை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுல மிக முக்கியமான ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜருல் அஸ்வத் தீர்ப்பு ரசூல்லா நுபுவத் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வு. இதுல இருந்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனதிலையும் இடம் பிடிச்சாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, சமத்துவத்தையும் ஒற்றுமையையும் இந்த தீர்ப்பின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி மக்களுக்கு சொன்னாங்க. முதல்ல ஹஜருல் அஸ்வத்னா என்ன, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். முதல்ல ஹஜருல் அஸ்வத்னா என்ன பொருள்? கருப்பு கல். ஹஜர் என்றால் கல், ஹஜர் என்றால் கல், அஸ்வத் என்றால் கருப்பு. சரிங்களா? நம்ம நிறத்துடைய பேரெல்லாம் இன்ஷா அல்லாஹ் செகண்ட் இயர்ல வருது. அஸ்வத், அபியல், அஹ்மர், நிறத்துடைய பேர் சிவப்பு, வெள்ளை, இந்த மாதிரி கருப்பு, பச்சைன்ட்டு சொல்லி நிறத்துடைய பேர்கள் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம படிக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்போ இந்த இடத்துல ஹஜருல் அஸ்வத், இந்த கல் எங்கிருந்து வந்தது? சொர்க்கத்திலிருந்து வந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அல்லாஹு தஆலா இந்த பூமியில இறக்க விட்டானோ, அதாவது அவங்க செஞ்ச ஒரு சில தவறின் காரணமாக அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அந்த பூமிக்கு அனுப்புறான். அந்த அனுப்பும் பொழுதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலேயே இந்த சொர்க்கத்துடைய கல் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு அப்படிங்கிறதாக நமக்கு அறிஞர்கள் சொல்றாங்க. சரி, இந்த கல்லுடைய நிறம் முதல்ல எப்படி இருந்ததா? அப்படி பல இருந்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்ம வீடியோல பாக்குறோம், போட்டோல பாக்குறோம், எப்படி இருக்குது? கருப்பா ஆயிடுச்சு. நான் அடிக்கடி சொல்றதுதான், முழுக்க அதுல இருக்கக்கூடிய கல்லு ஃபுல்லா ஹஜருல் அஸ்வத் கிடையாது. நல்லா யோசிச்சுக்கிறோம். அதுல இருக்கிற நுணுக்கம், அது என்னது, துண்டு, ஒரு குட்டி 7 துண்டுகள். அதை ஜூம் பண்ணி கூட காமிப்பாங்க, அழகா இருக்கும் அதை பார்க்கும்போது. அதில் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன துகள்களாக அங்கங்கே என்ன செஞ்சுருப்பாங்க, ஒட்டி இருக்கும். அந்த கல்லோடு அதை ஜாயின் பண்ணியிருக்காங்களே தவிர முழுக்க இது பெரிய ஹஜருல் அஸ்வத் கல் வந்துச்சு அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இது அவ்வளவு வெண்மையாக இருந்துச்சா? சொர்க்கத்துக்கள் எப்படி இருக்கும்? வெண்மையாக தானே இருக்கும். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஆதமுடைய மக்களுடைய பாவங்கள் பட்டு அது என்ன செஞ்சிருச்சு, கருப்பாயிடுச்சு. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா, இது ரொம்ப இதுவாக எடுத்துக்கிற கூடாது. ஆதமுடைய பாவம், அந்த ஆதம் நபியுடைய மக்களின் பாவங்களை தன்னுள் இழுத்து கொண்டு, அந்த பாவம் மன்னிப்பன அதன் மூலமாக தன்னுள் அதை என்ன செஞ்சுக்கிருச்சா, இழுத்து கொண்டேன்னா அல்லாஹு தஆலா ஹஜ்ஜை செய்யும் பொழுதே ஒவ்வொரு தவாஃப்ல அந்த ஹஜருல் அஸ்வத் கல்ல முத்தமிடும் பொழுது, மக்காம இப்ராஹிம்ல தொழும் பொழுது, அந்த சஃபா மர்வா சஐ செய்யும் பொழுது எல்லாத்துலயும் அல்லாஹு தஆலா அந்த ஹாஜிகளுடைய பாவங்களை மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் ஒவ்வொரு கிரியைகள் செய்யும் பொழுது அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டதுனால தான் கடைசியா அவங்க ஹஜ்ஜை முடிச்சிட்டு அவங்களுடைய உள்ளூருக்கு திரும்பும் பொழுது அன்று பிறந்த பாலகன் போல ஆகிறது. எதனால? இப்படியான சின்ன சின்ன காரியங்கள், அந்த கிரிகைகளை மும்முரமாக ஆர்வத்தோடு செய்யும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த பாவ மன்னிப்பை கொடுக்குறான். அப்ப ஹஜருல் அஸ்வத் கல் வெண்மையா இருந்துச்சு, பாவங்கள் பட்டு கருப்பாக மாறிவிட்டது. இன்னொரு விஷயம் எடுத்துக்கிறோம். அப்ப இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு ஏதோ பவர் இருக்கோ? கிடையாது. ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்வாங்க, ஒட்டகத்துல தவாஃப் பண்ணுவாங்களா ஒரு நாள். ஒட்டகத்துல தவாஃப் பண்ணி அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கு என்ன செய்வாங்க, முத்தமிடுவாங்க. முத்தமிடும் பொழுது அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை பார்த்து சொல்லுவாங்களா, ஹஜருல் அஸ்வதே, நீ எந்த ஒரு நன்மையும் எனக்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும். இது எதுக்காக சொல்ல வரோன்னு தெரியுமா? முண்டி அடிச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும். இந்த ஹஜருல் அஸ்வத் தொடக்கூடிய பாக்கியத்தையும் ரசூலுல்லாஹ் முத்தமிட்டதுனால நாம முத்தமிடக்கூடிய பாக்கியத்தையும் இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்குமே கொடுக்கணும். முந்தி அடிச்சுக்கிட்டு ஆண்களை இது பண்ணி அதை போய் மூச்சிறைக்க போய் முத்தமிட்டு அதை தொடுறது பெரிய விஷயமா நம்ம கருதிட்டு இருக்கிறோம். கிடையாது. வாய்ப்பு கிடைச்சா செய்யலாம், அல்ஹம்துலில்லாஹ். அது அந்த ஹஜருல் அஸ்வத் தொட்டாதான் நமக்கு ஹஜ்ஜு கூடுமா அப்படிங்கிறது கிடையாது. அதுல இருக்கக்கூடிய சின்ன கிரிகை இந்த ஹஜருல் அஸ்வத் கல். அதுல இன்னொன்னு சுன்னத், அவ்வளவுதான். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை எடுத்து முத்தமிட்டு சொல்லுவாங்க, ஹஜருல் அஸ்வதே, உனக்கு எந்த நன்மையும் என்னால் நீ எனக்கு ஏற்படுத்த முடியாது, எந்த தீங்கையும் என்ன செய்ய முடியாது, ஏற்படுத்த முடியாது. எனது ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டதின் காரணமாக நான் என்ன செய்கிறேன், முத்தமிடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். இதுல இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தவாஃப் செய்யும் பொழுது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், ஹஜருல் அஸ்வத் கல்லு தான் நமக்கு அடையாளம், ஆரம்பம். அங்கிருந்து பிஸ்மில்லா, அங்க போய் தொடணுங்கிறதெல்லாம் கிடையாது. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அங்க ஒரு சைகை செஞ்சுட்டு அப்படி என்ன செய்யலாம், தவாஃப் செய்யலாம். ஒன்று ஹஜருல் அஸ்வத் கல்லு தான் ஆரம்பம். அதை முடிச்சோம்னா ஒரு தவாஃப், அதாவது ஒரு சுற்று, அவ்வளவுதான். தவாஃப்ங்கிறது 7 சுற்று. சரிங்களா? அப்ப இந்த 7 முறை அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை இது பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும், சுத்தணும். சுப்ஹானல்லாஹ். அதே போல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ருக்னே யமான்,
இந்த இரண்டுக்கு மத்தியில ரசூலுல்லாஹ் அதிகமா அழுதுருக்காங்க, அதிகமா துஆ செஞ்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஹாஜிகள் இருக்கும் பொழுது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன்னார், இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நம்ம யாரு மக்காவுல இருந்து ஹிஜ்ரத் செய்யும் பொழுது அந்த ஊரை விட்டு பிரியறதுக்கு மனசு இல்லாம அதிகமா அழுத தருணம் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு பக்கத்துல தான் நடந்திருக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எல்லாருக்குமே அந்த பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். எல்லாருமே ஏன் பண்ண நேற்று கூட மஷரா செஞ்சுட்டு இருந்தோம். அதாவது காசு இல்லை, நமக்கு வசதி இல்லை அப்படின்னு சொல்றதை விட நீயத்து உறுதியா இருக்கணுமா. ஈமான் என்கின்ற அந்த நீயத் இன்ஷா அல்லாஹ் உறுதியா இருக்கும் பொழுது அல்லாஹு தஆலா ஏற்பாடு செஞ்சு கொடுப்பான். கோடீஸ்வரர்களா இருந்தும் கூட ஹஜ் செய்யாத மனமில்லாத நிறைய பேர் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அதில் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படவில்லை தவிர இல்லாத மக்களுக்கு கூட அல்லாஹு தஆலா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் நம்ம ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கணும். அதில் நம்மளுடைய ட்ரீமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கஅபாவை பார்க்கணும், அந்த கஅபாவில் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை பார்க்கணும், அந்த கல்லில் ஒரு முறையாவது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் ஒரு முத்தமிடணும். அவ்வளவுதான் நம்மளுடைய இது. சில ரிவாயத்தில் இது பலகீனமான ரிவாயத்தின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இதை நம்ம சொல்லுவோம் என்னன்னா, மறுமையில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு 2 நாவுகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நாவு என்ன செய்யுமா, மறுமையில் நமக்காக சாட்சி சொல்லும். அதாவது என்ன, யா அல்லாஹ் இவன் என்னிடத்துல என்னை முத்தமிட்டான் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றதாக சில ரிவாயத்துகள் வருது. இது பலகீனமான ஹதீஸ். சரிங்களா? ஓகே, ஹைர். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஹஜ் உம்ரா செய்யறது அதாவது டிராவல் பண்றது, தங்குற இடம், சாப்பாடு எல்லாம் எல்லாம் சரி சரி ஆமா எல்லாம் ஓரளவு நமக்கு சிரமம் இல்லாம இருக்கு. ஆனா நிறைய ரசூல்லா இருந்த இடம், அந்த காலத்துல நடந்து பயணம் செஞ்சவங்களுக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் இப்ப ஃப்ளைட்ல பறக்கிற நமக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. எங்கெல்லாம் தொழுக விட்டாங்களோ, எங்கெல்லாம் பார்க்கறதுக்கு அனுமதிச்சாங்களோ, எந்த வாசல் வழியா நுழையிறதுக்கான பாக்கியத்தை கொடுத்தாங்களோ அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா ஹஜ் உம்ரா சரி அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யணும். ஏன்னா ஹஜ்ஜுடைய காலங்களும் இப்போ நெருங்கிட்டு இருக்கு. சுப்ஹானல்லாஹ். லட்சக்கணக்கான மக்கள் அந்த கஅபாவை நாடி இந்த வருஷம் யார் யாருக்கு அல்லாஹ் நாடி இருக்கான், யாரெல்லாம் தன்னுடைய விருந்தாளியாக அழைக்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சுருக்கான், எல்லாமே அல்லாஹ்விடத்தில் இருக்குது இன்ஷா அல்லாஹ். ஆமாம், ஏதாவது ஃபஸ்ட்டு தயாரிப்பு அதுதான். நேற்று சொன்னாங்க, ஃபஸ்ட்டு நம்ம காசு பெறட்டுறது பாஸ்போர்ட் விசாவுக்கு கொஞ்சம் ஓரளவு தான் கம்மியாக இருக்கு. பாஸ்போர்ட் மட்டும் அதை எடுத்து வச்சு கொஞ்சம் முயற்சி செஞ்சிட்டோம்னா அல்லாஹ் அதுக்கான ஒரு வழியை இன்ஷா அல்லாஹ் காட்டுவான். சரி அல்ஹம்துலில்லாஹ். பாஸ்போர்ட் சரி, இதை கவனிப்போமே. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. முதல்ல வாசிப்போம் ஒரு தடவை. கஅபாவுடைய மாமரத்து வேலை மராமத்து வேலை நடைபெற்று வந்தது. அப்போது பழைய சுவர்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. ஒரு சமயம் ஒரு பக்கத்து சுவரில் பதிக்கப்பட்டிருந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்ற கருப்புக்கள் பெயர்த்து எடுக்கப்பட்டது. அக்கல் ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கையால் கஅபாவின் பதிக்கப்பட்டது. மேலும் அக்கல் மிகவும் பரக்கத் பொருந்தியதாகும். கஅபாவின் புதிய சுவர் கட்டிய போது அக்கல்லை மறுபடியும் பதிக்க வேண்டிய நேரம் வந்த பொழுது ஒவ்வொரு கோத்திரத்தாரும் ஒவ்வொரு மனிதரும் அந்த பரக்கத் பொருந்திய கல்லை தாமே பதிக்க வேண்டுமென கொலையே நடந்துவிடும். என்ன ரைட் அளவுக்கு சண்டையிட்டு கொண்டனர். முடிவாக மறுநாள் காலை யார் முதல் கஅபாவிற்குள் வருவாரோ அவருடைய தீர்ப்பை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என முடிவு செய்யப்பட்டது. அல்லாஹுடைய நாட்டப்படி மறுநாள் காலை எல்லோருக்கும் முன்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவிற்குள் வந்துவிட்டார்கள். ஏற்கனவே மக்களிடத்தில் நபி அவர்களின் நன்மதிப்பை பெற்றிருந்ததால் அனைவரும் அவர்களை மகிழ்ச்சியுடன் நடுவராக ஏற்றுக்கொண்டனர். நபி அவர்கள் மிக அருமையான முடிவு சொன்னார்கள். அதாவது ஒரு போர்வையில் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வைத்து ஒவ்வொரு கோத்திரத்தின் தலைவர்களையும் போர்வையின் ஒவ்வொரு மூலையையும் பிடித்து தூக்கச் செய்து கல் மேலே வந்தவுடன் தானே அதை கஅபாவில் பதித்தார்கள். இவ்வாறாக அனைத்து மக்களையும் ஒன்றுபட செய்து காரியத்தை நடத்தினார்கள். அற்புதமான ஒரு ஏற்பாடு பார்த்தீங்களா? உண்மைக்கு இந்த விஷயத்தை மட்டும் ரசூலுல்லாஹ் செய்யலைன்னு நினச்சிக்கோங்களேன். நீங்கள் இது சாதாரணமாக நினைக்கல, இது என்னடா சின்ன பிள்ளைத்தனமாக கல்லை வச்சு அதை எல்லாரும் தூக்கி அதை என்ன வைக்கிறது. இதில் அந்த காலத்தில் எப்படி
அந்த சிலை வணக்கங்கள் ஃபேமஸாக இருந்துச்சோ அதே போல் சண்டை சச்சரவுகள் ஃபேமஸ். வருஷக்கணக்காக சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, சண்டை போடுவாங்க. அப்போ இந்த நேரத்தில் இந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கு மட்டும் இவங்க சொன்னது போல் விட்டுட்டோம், ரசூல்லா வந்து இந்த தீர்ப்பு வழங்கலைன்னா எப்படியாவது கொலை கூட செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா, கஅபா மேலே அரபு மக்களுக்கு அல்லாஹை ஏற்றுக்காம இருந்தாலும் சரி, சில நேரம் அல்லாஹை ஏற்றுக்கொண்ட மக்களாக இருந்தாலும் சரி, இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கஅபா மேலே அவ்வளவு மோகம்னு சொல்கிறத விட ஒரு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு, அது தமிழ் வர மாட்டேங்குது, ஆமாம் ஒரு வெறித்தனமான ஒரு இது, சரிங்களா? எந்த அளவுக்கு அப்படின்னா, வெளியூருக்கு போனால் என்ன செய்வாங்களா, கஅபாவில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய கல்லை தூக்கி ஜோபுக்குள்ளே போட்டுக்குருவாங்களா, போட்டுட்டு, ஏன்னா அவனால் தவாஃப் செய்யாமல் இருக்க முடியாது இந்த அரபுக்கு. அது வியாபாரம் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு நாள் என்ன செஞ்சிருவோம், ஒரு சுற்று ஒரு ரவுண்ட் அடித்தாதான் அவனுக்கு வந்து மனசே தாங்கும். அதனால என்ன செய்வான், அந்த கஅபாவில் இருக்கக்கூடிய கல்லை, பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லை எடுத்து எங்கேயாவது வியாபாரத்துக்கு போனான்னா வச்சு என்ன செய்யறது, தவாஃப் செய்யறது. அதில் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு சுபஹானல்லாஹ் எல்லாரும் நாளும் அதுவும் வந்து போற்றப்பட்ட ஒரு அற்புதமான கல்லாக இருந்திருக்கு. அதனால ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இப்படியான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, காலையில் வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் தான், இது ஒரு நாட்டம், அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடு. ரசூலுல்லாஹ் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஏற்கனவே எல்லாருக்குமே நல்ல ஒரு மனிதராக இருந்ததுனால அவங்களுடைய தீர்ப்பை எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒற்றுமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் வந்து கொடுத்துருக்கிறாங்க. அது மட்டும் செய்யலை அப்படின்னா அன்னைக்கே எல்லாமே என்ன செஞ்சிடும், பிரிஞ்சு போய் கஅபாவை கண்டமானிக்கு நான் இதை கட்டுதே நீ அதை கட்டு அப்படின்னு சொல்லி அந்த கஅபாவுடைய இதையே என்ன செஞ்சிருப்பாங்க, மாத்திருப்பாங்க. ஏன் இந்த ஒரு சுவர் பாதிப்படைஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்கு கூட வரலாறு இருக்கு. ஒரு அம்மா என்ன செய்யுமா, வந்து என்ன செய்யும்னா, அந்த கஅபாவுக்கு வந்து சாம்பிராணி போக போடுமா, அந்த தீயை வச்சு என்ன செய்யுமா, சாம்பிராணி போக போட்டு அது ஒரு ரிவாயத் சொல்கிறாங்க, அதில் ஒரு விஷயங்கள் வருது, அதை போட்டு என்ன செய்யுமா, அது ஒரு சைடு ஃபுல்லாக இதாகிடுச்சின்னு சொல்லப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாட்கள் ஆக அந்த சுவர்கள் எல்லாம் கொஞ்சம் சேதாரம் பழுதடையுது. ஏன்னா பெரிய வெள்ளப்பரலை வந்துச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில், அது புதஞ்சிச்சு, மறுபடியும் எடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டினாங்க. இப்படி நிறைய வரலாறுகள் இருக்குது. கஅபா இப்போ பார்க்குற மாதிரி முன்னையும் இருந்துச்சா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தான் ஓரளவு இருந்துச்சு. அப்புறம் வந்து அதுக்கடுத்து ஒரு ஹலிஃபாக்கள் வந்தாங்க. அந்த ஹலிஃபாவுடைய காலத்தில் கட்டப்பட்டது தான் இன்று வரைக்கும் நிலைச்சிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வாசல் இருந்திருக்கு. உள்ள நுழைய ஒரு வாசல், வெளியேற ஒரு வாசல். ரசூல்லா காலத்துக்கு முன்னாடி கஅபா மேல் மட்டமே இல்லாமல், அந்த சீலிங்கே இல்லாமல் இருந்திருக்கு. அப்புறம் ஹத்தீம் என்கின்ற வளைவு இருக்குல்ல, அதுவும் சில நேரம் இல்லாமல் இருந்திருக்கு. சுபஹானல்லாஹ். அதுக்கப்புறம் தான் நல்ல முறையில் அதை வந்து இது பண்ணி கட்டி கொடுத்துருக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். சரி.